Daily. Taste the Daily. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று காலமானார். அண்மை காலமாக வயது முதிர்வு மற்றும் உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த மன்மோகன் சிங் திடீர் மயக்கம் மற்றும் நினைவு இழப்பு காரணமாக நேற்று மாலை டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி காலமானதாக டெல்லி எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவித்தது. இதனையடுத்து மன்மோகன் சிங்கின் உடல் அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவை அடுத்து நாடு முழுவதும் இன்று நடைபெறவிருந்த அனைத்து அரசு நிகழ்வுகளும் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. மன்மோகன் சிங் மறைவுக்காக நாடு முழுவதும் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அதுவரை தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மன்மோகன் சிங்கின் உடல் முழு அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்தியா தலைசிறந்த தலைவர்களுள் ஒருவரை இழந்ததாக மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பல ஆண்டுகளாக இந்திய பொருளாதார கொள்கையில் வலுவான முத்திரையை பதித்தவர் மன்மோகன் என்றும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த பல திட்டங்களை தீட்டியவர் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். அதேபோல மத்திய அமைச்சர்கள், சபாநாயகர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் மன்மோகன் சிங்கின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். மன்மோகன் சிங்கின் மறைவு செய்தி காங்கிரஸ் கட்சியினரை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறார். தன்னுடைய ஆலோசகரையும் வழிகாட்டியையும் இழந்து தவிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேதனை ததும்ப இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதே போல சோனியா காந்தியும் பிரியங்காவும் உருக்கமாக இரங்கல் பதிவை வெளியிட்டுள்ளனர். காங்கிரஸ் சார்பாக நடைபெறவிருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் 7 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாகவும் குறிப்பாக காங்கிரஸ் நிறுவன தின கொண்டாட்டமும் ரத்து செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மக்களுக்கு நண்பராக விளங்கியவர் மன்மோகன் சிங் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பெரும் தலைவரான அவரது அறிவாற்றலும் தலைமைத்துவமும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை முன்னோக்கி வழிநடத்தியது என்றும் பிரதமராக அவரது பதவிக்காலம் நிலையான வளர்ச்சி, சமூக முன்னேற்றம் கொண்டதாக திகழ்ந்ததாகவும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். நாட்டிற்கே புதிய பாதையை வகுத்தவர் மன்மோகன் சிங் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது இரங்கல் பதிவில் புகழஞ்சலி தெரிவித்திருக்கிறார். ஒரு சிறந்த பொருளாதார நிபுணராகவும் திறமையான நிர்வாகியாகவும் அவரது பங்களிப்புகள் நாட்டின் வரலாற்றில் ஒரு சிறப்பான இடத்தை பிடித்திருப்பதாகவும் இபிஎஸ் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதே போல பாமக நிறுவனர் ராமதாஸ், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 6 நாட்கள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கும் நிலையில் அந்நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். டிசம்பர் 24ஆம் தேதி அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்ற ஜெய்சங்கர் டிசம்பர் 29ஆம் தேதி நாடு திரும்புகிறார். இந்த நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவனை அவர் சந்தித்து பேசினார். இரு நாடுகளின் நட்புறவு பற்றியும் உலக நடப்புகள் குறித்தும் ஆலோசித்ததாக அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். திரைத்துறையினர் சமூக அக்கறை மற்றும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என தெலங்கானா மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தியிருக்கிறார். புஷ்பா 2 திரைப்பட கூட்ட நெரிசல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நிலையில் தெலங்கானா திரைப்பட அபிவிருத்தி கழக தலைவர் தில்ராஜ் தலைமையில் திரைப்பிரபலங்கள் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது புதிய திரைப்படங்கள் வெளியாகும் போது சிறப்பு காட்சிகள் நடத்த அனுமதி அளிக்கப்படாது என்றும் திரையுலக பிரபலங்கள் வெளியில் வரும்போது ரசிகர்களை கட்டுப்படுத்த வேண்டியது அவர்களது பொறுப்பு எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நில அபகரிப்பு மற்றும் பாலியல் வன்கொடுமை புகார்களால் வெடித்த கலவரத்திற்கு பிறகு முதல் முறையாக சந்தேஷ்காலி பகுதிக்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பயணம் மேற்கொள்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் பிரமுகர் ஷேக் ஷாஜகான் பழங்குடியினரின் நிலங்களை அபகரித்ததோடு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து அப்பகுதியில் போராட்டத்துடன் கலவரமும் வெடித்தது. தற்போது இந்த விவகாரம் நீர்த்து போன நிலையில் சுமார் 11 மாதங்களுக்கு பிறகு வரும் 30ஆம் தேதி அந்த பகுதிக்கு முதலமைச்சர் மமதா பானர்ஜி நேரில் சென்று பார்வையிட உள்ளார். கோவில்
கோவிலா மசூதியா என்ற விவகாரத்தில் வரலாற்று உண்மை தெரிய வேண்டும் என RSS அமைப்பின் வார இதழில் கட்டுரை வெளியாகியுள்ளது. கோவிலா மசூதியா என்ற விவாதத்தை எழுப்பக்கூடாது என RSS அமைப்பின் தலைவராக உள்ள மோகன் பகவத் அண்மையில் கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு இந்து மத பற்றாளர்களும் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கிடையே அவரது கருத்துக்கு நேர்மாறாக RSS அமைப்பின் வார இதழான ஆர்கனைசரில் கட்டுரை வெளியாகியுள்ளது. அதில் சோம்நாத்தில் துவங்கி சம்பல் வரையும் கோவில் மசூதி சர்ச்சையில் வரலாற்று உண்மை தெரிய வேண்டும் என்றும் இதனை இந்து முஸ்லிம் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் விபத்தில் சிக்கிய படகில் தவித்த 9 பேரை இந்திய கடலோர காவல் படை பத்திரமாக மீட்டது. குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தில் இருந்து ஏமனை நோக்கி புறப்பட்ட தாஜ்தரே ஹராம் என்ற இந்திய படகு நடுக்கடலில் விபத்தில் சிக்கி மூழ்கத் தொடங்கியது. இதனையடுத்து கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக அங்கு விரைந்த இந்திய கடற்படை வீரர்கள் படகில் பயணித்த 9 பேரையும் பத்திரமாக மீட்டனர். இந்த மீட்பு பணியில் பாகிஸ்தானின் கடல்சார் அமைப்பின் வீரர்களும் உதவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் மேற்கு அரபிக்கடல் பகுதியில் இந்திய கடற்படை கப்பல்கள் குவிக்கப்பட்டுள்ளன. ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்கள் மற்றும் கடற்கொலை சம்பவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மேற்கு அரபிக்கடலில் 30க்கும் மேற்பட்ட கப்பல்களை இந்திய கடற்படை குவித்துள்ளது. இதன் காரணமாக 400க்கும் மேற்பட்டோரின் உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 90 லட்சம் மெட்ரிக் டன் சரக்குகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. சபரிமலையில் 41 நாட்கள் நடைபெற்ற மண்டலகால பூஜை நிறைவடைந்து சன்னிதான நடை சாத்தப்பட்டது. மகரவிளக்கு மற்றும் மண்டலகால பூஜைக்காக சபரிமலை சன்னிதான நடை கடந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. 41வது நாளில் மண்டலகால பூஜையில் சுவாமி ஐயப்பனுக்கு 453 சவரன் எடையுடைய தங்க நகைகள் அணிவிக்கப்பட்டு 108 கலசங்களில் பல்வேறு வகையான சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மண்டலகால பூஜை முடிந்து நேற்று இரவு 10 மணியளவில் சன்னிதான நடை சாத்தப்பட்டது. இனி மகரவிளக்கு பூஜைக்காக வரும் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் சன்னிதான நடை திறக்கப்பட உள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் இன்ஸ்டா பிரபலமும் ரேடியோ ஜாக்கியுமான இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த சிம்ரன் சிங் குருகிராமில் உள்ள அபார்ட்மெண்டில் வசித்து வந்தார். இவரை இன்ஸ்டாகிராமில் சுமார் 7 லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர். கடைசியாக இவர் கடந்த 13ஆம் தேதி தனது சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதன் பிறகு சிம்ரன் சிங் தனது சமூக வலைதள பக்கங்களில் எந்த பதிவையும் வெளியிடவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிம்ரன் சிங்கின் சடலம் அவருடைய அறையில் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அவரது தற்கொலை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.